அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல்வேறு நியூஸ் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தோட முக்கியமான நியூஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். விஜய் அவர்களுக்கான அந்த சிபிஐ சம்மன், நேர்காணல் அன்னைக்கு வந்திருந்த சம்மன் வந்து முடியாது, நான் வந்து அடுத்த இன்னொரு நாள் ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு கட்சியோட பணி அந்த நேர்காணல் பணிக்கு போயிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆஜராகியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பான செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் போயிருந்துச்சு. அதுக்கு அவர் 17ஆம் தேதி ஆஜராகதா சொல்லியிருக்காரு. தன்னோட மருத்துவர் மூலமா 2 பேருமா போகிறாங்க. ஆனால் நாளைக்கு விஜய் அவர்கள் போகிறது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு 14ஆம் தேதி நைட்டே வந்து அங்கே இருக்கிற மாதிரி சாயந்தரமாகவே கிளம்புறாங்க. இது பார்த்தீங்கன்னா முதல் தடவை எப்படி சிபிஐ முன்னாடி ஆஜராகிறதுக்கு முதல் நாளே போனாரோ அதே மாதிரி தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வட்டாரங்களில் பெரிய அளவு பேசிக்கிட்டு இருக்கிறதே இப்போவே என்டிஏவோட கூட்டணி போகிறாங்க, பிஜேபியோட சேர போகிறாங்க, இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசுறதுக்காக தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு வந்து கிசுகிசுகள் வந்து ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க சிபிஐ விசாரணைக்காக அவங்களோட வழக்கறிஞர் மூலியமாக நிறைய அந்த பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியது, பேச வேண்டியது, இந்த ஒரு வழக்கு சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் முதல் நாள் இரவே போய் அங்கே தங்கி அதுக்கான வேலைகள் பார்க்க போகிறாங்க. மறுநாள் தான் காலையில் எப்பவும் போல 15ஆம் தேதி அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு விஜய் அவர்கள் வீடு திரும்புறதா இருக்காரு. இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நியூஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் அந்த 2ஆம் கட்ட நேர்காணல். முதல் கட்டத்தில் 60 வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து ஒரு 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படாமல் இன்னும் வந்து நிலுவையிலே இருக்கிற நிலையில் அவங்களுக்கான அந்த போட்டி அப்படின்றது ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூரில் மதியழகன் அவர்களுடைய தலைமையில் ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கே மேற்கொண்டுட்டாங்க. ஏன்னா இன்னும் வந்து அவர் தான் வந்து பெரும்பாலும் கரூரோட மேற்கு மாவட்ட தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்க அவரை தான் வந்து சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு சின்ன தகவல் இருக்குது. இருந்தாலும் கூட கட்சி தலைமை அறிவிக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து வெறும் பிரச்சாரத்தை மட்டுமே மேற்கொண்டு இன்றைக்கி மக்களிடையே வந்து ஓட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பார். நீங்கள் காலையிலேருந்து நியூஸில் பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது இன்றைக்கி பொதுவான நிகழ்வாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நசுக்கப்படும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பயங்கரமாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு நாலா பக்கத்தில் இருந்தும் தாக்குதல் வருது. சிபிஐ தாக்குதல், ஜனநாயகன் தாக்குதல், அது போக மக்களிடையே கொண்டுட்டு போய் விஜய் அவர்களை சேர்க்க விடாமல் நிறைய வந்து கட்டுப்பாடுகள், கண்டிஷன்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட கட்சிக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ மாவட்ட செயலாளர்களுக்குள்ள பிரச்சனை, வேட்பாளர் அறிவிக்கிறதுல யார் வேட்பாளராக வருவாங்க அப்படின்னு இன்னும் வெளிப்படையாக தெரியாதனால மறைமுகமாக தெரிஞ்சவங்க க்குள்ளேயே வந்து பயங்கர பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன ஊழல்கள் இப்போ ஜான ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் புசியானந்த் அவர்களுக்கும் மாதவ அர்ஜுனா அவர்களுக்கும் ஆகாது, அதனால அவங்களுக்குள்ள சண்டைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நியூஸுகள்லையும் வர்ற ஒரு இந்த டக்குன்னு வந்து திரும்பிட்டு போயிட்டார் அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ டக்குன்னு மதிக்காமல் திரும்பிட்டு போயிட்டார் பாருங்க இவர், அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு கட்சி தலைமையில் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிற ஒருத்தரை வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமாக சித்தரித்து அவர் வந்து பாஜகவோட கைக்கூலியாக தான் இங்கே வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படியாவது என்டிஏவோட சேர்த்து விட்டுறணுன்றது தான் இவரோட பங்கே. அதனால தான் இவர் தான் வந்து டெல்லிக்கு முதல் நாள் நைட்டே விஜய் அவர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இவரும் கூடவே போகிறாரு. கண்டிப்பாக பாஜகவோட தலைவர்கள் வந்து உட்காந்து பேச போகிறாங்க, தொகுதி பங்கீடை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து ஒரு முக்கியமான நியூஸ் சேனலில் ஒரு கிசு கிசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நிறைய இடத்துல இவரும் வந்து நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேட்டியும் கொடுத்துருக்காரு. அவர் யார் அப்படின்றத நான் போக சொல்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களும் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல பேசுறது இப்போ கொஞ்சம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணி போகிறாங்க, ராகுல் காந்திட்ட ஃபோன் பேசிட்டாங்க, கிறிஸ்துவோட அங்கே ஓகே பண்ணிட்டாரு, மாணிக்கம் தாகூரும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்வீட் பண்ணிட்டாரு, செல்வ பெருந்தகையும் ஓகே பண்ணிட்டாரு, பேப்பர் கையெழுத்தாக போகுது, மறைமுகமாக நட்சத்திர ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கர நியூஸ் அடுத்தடுத்து வந்து தமிழக மக்களிடையே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு சொல்லணும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் காங்கிரஸ் வாரம் மாதிரி இந்த வாரம் என்டிஏ வாரம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து என்டிஏவோட கூட்டணி சேர போகிறாரு. அதனால தான் வந்து சிபிஐ வேகமாக கூப்பிட்ருக்கு. ஏன்னா இன்றைக்கி சிபிஐ வந்து நீங்கள் வரவே வேண்டாம், முடிஞ்சு போச்சு உங்களோட பங்கு அப்படின்னு சொல்லி முடிச்ச ஒரு இடத்துல மறுபடியும் நீங்கள் வந்து பேசி ஆகணும், உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருப்பி கூப்பிட்றாங்கன்னா இதுவாக தான் இருக்கும். அதே டைமில் ஜனநாயகன் படத்தை மறுபடியும் மறுதணிக்கை செய்ய போகிற குழுவிலேருந்து திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அந்த படத்தை அவங்களால பார்க்க முடியாமல் போகுது அப்படின்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுத்த நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளியும் வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நேற்று செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி கட்சியோட 2ஆம் கட்ட முக்கியமான தலைவர்கள் வந்து இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா கூட எதிர்த்தரப்பில் நம்ம இருக்கிற இப்போ என்டிஏவோட கூட்டணியில் இருக்கிறவங்க அதிமுக அவங்க தலைவர்கள்கிட்டையோ அந்த அமைச்சர்கள்கிட்டையோ வந்து பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மலுப்பல் பதிலாக இருக்கும். வருவாங்க, தலைமை பார்த்துக்கும். இப்போ வந்து அமைச்சர்கள் யாரையாவது கிட்ட இப்போ செல்லூர் ராஜ் எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா எடப்பாடி முடிவு பண்ண
பண்ணுவாருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பி உதயகுமார்ட்ட போய் கேட்டோம்னா, எடப்பாடி முடிவு பண்ணுவாருங்க. அந்த மாரி வந்து பதில் சொல்லும்போது, என்னடா அது இல்லேன்னு அடிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்களே! ஒருவேளை வருதோ! அதனால தான் விஜய் அவர்கள் வந்து 60 வேட்பாளர மட்டுமே தேர்ந்தெடுத்துட்டு முடிச்சுட்டு விட்டுட்டாரோ! அடுத்த நேர்காணல் நடத்தாம இருக்கிறதுக்கு காரணம் தொகுதி பங்கீடா இருக்குமோ! அப்படின்ற மாரிலாம் பேசு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. சிபிஐ முடிச்சுட்டு வந்தா மறுநாளைக்கு அதாவது வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து வேட்பாளரோட நேர்காணல வந்து தொடர்றதா இருக்காங்க. முக்கியமா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முக்கியமான தொகுதிகளுக்கும் விஜய் அவர்களோட தொகுதிக்குமான வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ரெடியா இருந்தா கூட அடுத்தடுத்த மாவட்டங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தனி தொகுதியா இருக்கிற மாவட்டங்களுக்கா இருக்கட்டும், பொது தொகுதியா இருக்கிற சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும், இதுகளுக்கான அந்த முக்கியமான வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது இப்போ வரைக்குமே 234 தொகுதிக்குமான உத்தேச பட்டியல் அப்படின்றது இன்னைக்கு கையில இருந்தா கூட இறுதி பண்ணப்பட்ட அந்த உறுதியான வேட்பாளர் பட்டியல் அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக தான் சிபிஐலேருந்து வந்ததுக்கு அப்புறமா அறிவிக்கிறாங்க. அதே போல் நான் நெக்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி திருநெல்வேலியோட அந்த ஒரு மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பு அது மறுக்கப்படுது அப்படின்றனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா போராட்டமே நடந்துச்சு. எங்கள் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் தலைவரை சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு இடத்துல. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிபிஐ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா திருநெல்வேலி மக்கள் சந்திப்பை பற்றி ஒரு பெரிய அப்டேட் ஒன்று வரப்போகுது. அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருச்சியில் ஒரு மாநாடு போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திருச்சி அப்படின்றது இப்போ பிரம்மாண்டமான மாநாடு மாதிரி இல்லாமல் நார்மலாக இப்போ மக்கள் சந்திப்பு மாதிரியாக ஒரு சின்ன ஒரு அளவில் நிர்வாகிகள் சந்திப்பு மாதிரி இல்லாமல் பெரிய பிரம்மாண்டமான மாநாடு இல்லாமல் சும்மா நார்மலாக ஒரு மாநாடு போடுற அளவுக்கு தான் திட்டம் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இது இன்னும் உறுதி பண்ணப்படலை அப்படின்றனால அதுக்கடுத்து அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு உடனடியாக சொல்லிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு வலைதளங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப மோசமாக சித்தரித்து இப்போ எப்படி ஒரு பெண் ஒருத்தர் வந்து எப்படி ஒரு மாற்று கட்சிக்கு ஒருத்தர் போயிட்டாங்களோ இப்போ ஏதோ ஒரு பேசிட்டாங்கனாலோ அவங்கள உடனே இந்த ஆண் சமூகம் குறிப்பாக நாய் தடவல் கட்சியில் இருக்கிற ஆண் சமூகம் மோசமான நிலைமையில சித்தரித்து பேசும். இது நமக்கு தெரியும். இப்போ நம்மளே வந்து இன்றைக்கி நம்ம எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னாலே நம்மளே அப்படி தான் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டுலாம் நம்ம இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காளியம்மாளக்கால வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க இன்றைக்கி காலையில் போயிட்டு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களே பதிலும் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க தமிழக வெற்றி கழகத்திட்ட பேசினதுனால நியூஸ்லாம் நிறையா வந்துச்சு. அவங்க பேசினதெல்லாம் உண்மை தான். அவங்களும் அதை உறுதியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது எட்டப்படலை. என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்ன அவங்க என்ன பெரிய கட்சியா, அவங்க என்ன தொகுதி கேட்டுற போகிறாங்களா, அவங்க என்ன அவங்களுக்கான பதவியாக கேட்டுற போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பதவி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி அவங்க கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்களோட சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கான பதவி வந்து கேட்கும்போது அவங்களுக்கான அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறனால அவங்கள எடுத்துட்டு இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியாதனால இவங்க தரப்பு வந்து அதை ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு தரப்பு இருக்குது. 2வது காளியம்மாளக்காலுக்கு இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணிபுரியும் போது அவங்க வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. யாரே கூட இருக்கிறவங்க காளியம்மாக்காவோட கூட இருக்கிறவங்க நெருக்கடி கொடுக்குறதாகவும் அவங்க வந்து முழுக்க இருந்தேன் ஏன்னா அதிமுகவில் தான் நான் பயணிக்கிறதா இருந்தேன்ற மாதிரிலாம் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் அப்படின்றவங்க காளியம்மாக்காவுக்கு ரொம்ப பழக்கமானவங்கன்றனால அவங்கள எப்படியாவது ஏடிஎம்கேக்குள்ளே இழுத்துறணும். அவங்க கேட்குற கோரிக்கை என்ன, இன்னைக்கு மீனவ சமூகத்துக்கான அந்த பரதவர் இனம் அப்படின்ற ஒரு ஜாதி சான்றிதழ் அவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடை பற்றி தான் இன்ன வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அதனால தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவங்களுக்கான ஒரு இடத்த அவங்க ஒதுக்காதனாலையும் இன்னைக்கு அவங்கள வந்து கட்சியிலேருந்து ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையாக அவங்கள ரொம்ப மரியாதை குறைவாக நடத்தினால தான் அவங்க கட்சியிலேருந்து விலகுனாங்க. அப்படி இருந்தாலும் கூட இது வரைக்கும் அவங்க பிரிஞ்சதுலேருந்து ஒரு தடவை கூட சீமான் அவர்களை எதுவுமே பேசாமல் தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்த உடனே இந்த நாய் தடவல்லாம் இருக்காங்க இல்லை, அதாவது லேடிஸ்க்கு எதிராக பேசுகிறவங்க தமிழக வெற்றி கழகம் மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் தான் வந்து தமிழக வெற்றி கழகம்லாம் என்ன பெண்களை மதிக்கிறீங்க, நாங்கள் தான் பெண்களை கண்களாக போட்டுருவோம்னு சொல்லிலாம் நேருக்கு நேராக மேடைகள் எல்லாம் கூட பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கி கட்சியில் வேற ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப மோசமான நிலைமையில் சித்தரித்து அவங்கள வந்து இன்றைக்கி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே மரியாதை குறைவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள். பார்த்தவங்க நம்ம கமெண்ட்லேயே சொல்லுங்கள். என் கண்ணில் அது பட்டுச்சு, அதனால் அதை நம்ம வந்து சொல்லிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அப்டேட் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தது தான். நேற்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறமா இந்த ஒரு நபர் அப்படின்ற ஒரு இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நபர் அது யார் அப்படின்றது தெரிஞ்சவங்க மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த சிபிஐ வச்சு வந்து விஜய் அவர்களுக்கான செக்கு வைக்கப்படுறதுக்காக யோசிச்சுக்கிட்டு பின்னப்பட்ட வலைகள் பயங்கரமாக ஒரு பக்கம் இருந்தால் கூட நேருக்கு நேராகவும்
நெத்திக்கு நேராகவும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி 26ல் மக்களுடைய மட்டுமே கூட்டணி வச்சு தான் நாங்கள் போகிறோம். எங்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கட்சிகள் சேர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது கண்டிப்பாக தேர்தல் டயத்தில் நாங்களும் அறிவிப்போம் அப்படின்ற ஒரு இடத்த விஜய் அவர்கள் தொட்டு நீட்டாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டரிடையே வந்து ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தி மக்கள் மனசை வந்து குழப்புற மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பிஜேபி பிடிக்காமல் இருக்கும், என்டிஏ கூட்டணி நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். உதாரணத்துக்கு விஜயகாந்த் ஐயாவுடைய தொண்டர்கள்லாம் வந்து இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை வெறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து நிறைய பேர் இன்றைக்கி டிவிக்கில் சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி போய் விஜய் அவர்கள் என்டிஏவோட போய் சேர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு சின்ன நினப்பு கூட மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இருந்தால் கூட தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்க போகிறோம். அது ரெண்டாவது விஷயம். இவ்வளோ வந்து நடக்கும்போது விஜய் அவர்களுடைய அந்த சிபிஐ மேட்ரு முடிஞ்சு ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நெல்லைக்கான அந்த ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்றது காவல்துறையிட்ட போய் அனுமதி வாங்குறதா இருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்றத நான் கட்சியிலேருந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துக்கு பயந்து ஒருத்தர் முதுகு மேலே பயங்கரமாக கூட்டணியை ஏற்றிக்கிட்டே போனார்ல, அவருக்கு வந்து இன்றைக்கி பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்கு ஒரு கட்சி. என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக சைடில் 170 தொகுதியும் 64 பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கும் வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் ஒரு வழியாக முரண் பிடிச்சி எனக்கு 29 சீட்டு வேணும்னாலே வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கும்போது 28 சீட்டுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேமுதிக பார்த்தீங்கன்னா இந்த தடவை புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு 9 சீட்டுன்னு சொல்லி பேசி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 21ல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஎம், விசிகா, இந்த மாதிரி கட்சிகளுக்கு மதிமுக 3 தொகுதி 3க்குமே பார்த்தீங்கன்னா 6 தொகுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து தேமுதிக உள்ள புதுசாக வந்திருந்தனால அவங்களுக்கு 9 தொகுதியை தூக்கி கொடுத்த உடனே இவங்களுக்கான தொகுதி பங்கீடு அப்படின்றத குறைக்கிற இடத்துல வந்தனால நம்மளோட திருமாவளவன் அவர்கள்ட்ட 4 வாங்கிக்கோங்க, மதிமுகட்டை நீங்கள் 4 வாங்கிக்கோங்க, சிபிஎம் நீங்கள் 2 இல்லை 3 வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ரொம்ப பேசவும், எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும்னாலே வேணும்னு 3 கட்சியும் அடித்து சொல்லிட்டனால வேறு வழியே இல்லாமல் நம்ம பிரேமலதா கிட்ட வந்து போய் மறுபடியும் எங்களுக்கான தொகுதியை நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க தயவுசெய்து, நீங்கள் தான் எம்பி ஒரு சீட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம், உங்களுக்கான 9 தொகுதியிலேருந்து 2 குறைச்சி நீங்கள் 7ஆவே எடுத்துக்கங்கன்ற மாதிரி பேசுகிறதாகவும், அதனால தான் சுதீஷை வந்து பேப்பர் கொடுத்து அந்த எம்பி ஆக்க போகும்போது அந்த ஒரு பதவியேற்பு விழாவில் கூட அவங்க கலந்துக்கிறதுல ரொம்ப திமுகவோட மன வருத்தத்தில் இருக்காங்க. தெரியாமல் கொண்டுட்டு போய் ஐயா விஜயகாந்த் ஐயாவை போய் அடமானம் வச்சு விஜயகாந்த் ஐயாவோட கட்சியை போய் அடமானம் வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களாம். இந்த நியூஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது. இன்னும் நியூஸில் வந்து இன்னும் சொல்லலை, டீட்டெயில்டாக சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி திமுகவில் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில் யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு நார்மலான இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சின்ன கட்சியை பார்த்து இவ்வளோ தூரம் பயந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து காரி துப்புனா என்ன ஆகி போயிரும்ன்ட்டு பயந்துக்கிட்டு இருக்கனால இன்றைக்கி செம்பு தூக்கி மீடியாக்கள் எதுவுமே இதை பற்றி பேச விரும்பலை போல. அதனால் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி பல்வேறு இடங்களில் நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கோ படம் பிடிக்கிறதுக்கோ வந்து நியூஸ் சேனல்லாம் போகாது. பள்ளிக்கூடத்தில் நடிச்சிருக்கிற அந்த ரொம்ப மோசமாக நடந்திருக்க அந்த 43 பிள்ளைங்களுக்கு அந்த நியூஸ் கம்பெனி போகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டம் நடத்திருச்சு, ஏதோ ஒரு மாநாடு போட போகிறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் போட போகிறாங்கன்னா காலையில் 9 மணிக்கெலாம் மூக்குலேருந்து நாக்கு தர வரைக்கும் தொங்க போட்டு அங்கே வந்து நிற்கிற சம்பவங்கள்லாம் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் நானே உங்களுக்கு நேரடியாக காமிச்சிருப்பேன். இன்னும் கூட பார்க்காதவங்க பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. நம்மளோட சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அடுத்தடுத்து நாங்கள் வந்துட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.